Hello my dear subscribers and my dear friends, welcome back to our channel with a new video. இன்னைக்கு வீடியோல நம்ம சார்ட்டும் அதே மாதிரி சாண்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப அழகான ஒரு வால் டெக்கர் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சார்ட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வால் டெக்கர் வேணுமோ அந்த அளவுக்கு சார்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு ட்ரீ வரைஞ்சிருக்கேன். எப்பவுமே நம்ம வரைகிற மாதிரியான ட்ரீ இல்லை, இதோடைய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீ தான் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே ட்ரீயே நீங்கள் வரைங்க. ஓகே, இந்த ஆர்ட்டுக்கு ட்ரீ தான் வரையணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ராயிங்ஸ் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் பென்சிலில் வரைஞ்சதுக்கு மேலேயே ஃபெவிகால் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு மேலே தான் நம்ம சாண்டெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆர்ட் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ட்ரீயுடைய கீழே இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னும் நல்லா பட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் உள்ளேயுமே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை லைட்டாக ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்ட்டுக்கு நீங்கள் ஃபெவிகால் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாண்டை நல்லா ஜலிச்சு எடுத்திருக்கேன். இந்த சாண்டில் நிறைய சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் அதெல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே நான் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கூடி நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு கிராஃப்ட் வீடியோ போடுறேன். ஓகே, அதே மாதிரி இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம சாண்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, உங்ககிட்ட கலர் ட்ரைஸ் இருந்ததுன்னா நம்ம வீட்லேயே கலர் ட்ரைஸ் மேக் பண்ணிவிட்டு இந்த ஆர்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாண்ட் இருக்கிறவங்க சாண்ட்லேயே இந்த ஆர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். வரைஞ்சிருந்த ஃபெவிகாலுக்கு மேலே சாண்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாண்ட் இருந்தாலே போதும். பார்க்கவும் சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்னுடைய இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு தெரியலேன்னா நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயுமே ஃபெவிகால் டிசைன் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக சாண்ட் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ரெஸ்ட் விட்டுருங்க. அப்போ தான் ஃபெவிகாலில் இந்த சாண்ட் எல்லாமே நல்லா படும். ஓகேவா, ஸோ அதனால் ஒரு 2 minutes ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சாண்டை தனியாக எடுத்துடலாம். ஸோ நீங்கள் டிசைன்ஸ் வரையிலேன்னா அதுக்கப்புறம் கூடி நம்ம ஃபெவிகாலை வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக சாண்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிற சாண்ட் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம இன்னொரு ஆர்ட் இல்லை கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம சார்ட் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்ககிட்ட கலர் பேப்பர் இருந்ததுன்னா கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஹோம்மேடான கலர் பேப்பர் ரெடி பண்ணிட்டு கூடி இந்த கிராஃப்ட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சாண்டோடைய டஸ்ட் எல்லாமே சார்ட் பேப்பரில் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் லைட்டாக ஊதுனீங்கனாலே எல்லாமே போயிடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சுட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தடும் கூட. ஓகேவா, இதே மாதிரியே நான் ஃபுல்லாக அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே சார்ட்லேருந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டு எடுத்துருக்கேன். அந்த கார்ட்போர்டில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த சாண்டு பேப்பரை எடுத்துகிட்டு ஒட்டிட போகிறோம். ஸோ இதை நம்ம வால் டெக்கர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளாக ஒரு ஆர்ட் மாதிரி சார்ட்லேயே பண்ணலான்னு சொல்லி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் வால் டெக்கர் மாதிரி பண்ண இன்னுமே நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. அதனால் நம்ம வால் டெக்கர் மாதிரி ரெடி பண்ணலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ண சொல்லியுமே கேட்டிருந்தீங்க. அதனால் கூட இந்த வீடியோ நம்ம ஆர்ட் வீடியோவாக கூட நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் கேட்குற நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக போட்டுடலாம். உங்களுக்குமே பிடிச்ச மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனுமே கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸஸாக இந்த கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன். என்னுடைய ரீசெண்டான ஷாப்பிங் கால் வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவுமே செக் பண்ணி பாருங்கள். அந்த நான் ஷாப்பிங் கால் வீடியோவில் நான் நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். அதில் இந்த ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டுமே டிஃப்ரெண்ட்டான கலரில் இருந்தது. எப்படின்னா ஆரஞ்சு கலரும் அதே மாதிரி காப்பர் கலரும் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. அதனால் இந்த கிராஃப்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. அதனால் இந்த கலர் கிளிட்டர் ஃபோம்
ஃபோம் ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபெவிகால் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணி நீட்டப்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபோம் ஷீட்டை ஸ்ட்ரிப்பாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை எடுத்து 4 சைஸ்லேயும் வந்து ஒட்டிடுறேன். ஓகே, இப்போ நான் பண்ணுறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதோட ஐடியாவாக வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்ககிட்ட கிளிட்டர் ஃபோம் ஷீட் இல்லைன்னா கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கார்ட்போர்டை அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் வந்து கவர் பண்ணிவிட்டு அதை நம்ம பார்டர் மாதிரி கூட வைக்கும்போது ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். ஓகே, இந்த ட்ரீயை நம்ம நிறைய பெயிண்டிங் வீடியோஸில் பார்த்துருப்போம். அதை நம்ம இன்றைக்கி வந்து ஆர்ட் மாதிரி வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட ஃபெவிகால் வந்து இருக்கும். அதனால தான் இந்த கிராஃப்டையுமே நான் ஃபெவிகாலை வச்சு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். நம்மளுடைய ஸ்டார்டிங் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சேனலுடைய ஸ்டார்டிங் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, 4 சைட்ஸ்லேயுமே கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை யூஸ் பண்ணி கவர் பண்ணிட்டேன். இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டபிளாக தான் இருந்தது. ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹோம்மேடான ஸ்மால் கண்டெய்னருக்குள்ளே வந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கினோன்னா அதில் ஒரு ஷீட் இருக்கும். அது வந்து சில்வர் கலரில் இருக்கும். அந்த ஷீட்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம இந்த ஷீட் யூஸ் பண்ணி தான் வந்து இனிமேல் ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட்டிவாக மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபெவிகால் எடுத்துகிட்டு அங்கங்கே மட்டும் வந்து ஒட்டிடுறேன் இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி. உங்களுக்கு ஃபஸ்ட் இருந்தது பிடிச்சிருக்கா இல்லைன்னா இந்த ஷீட் ஒட்டினக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த ஷீட் ஒட்டினக்கப்புறமா தான் இந்த ஆர்ட்டுவே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி தோணுச்சு. அப்படின்னா இந்த ஷீட் ஒட்டினக்கப்புறமா தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஆர்ட் வந்து எல்லா வால்க்குமே வந்து ஷூட்டபிளாக மேட்ச் ஆகிற மாதிரி தோணுச்சு. ஓகே, இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவே நான் எதுவுமே வந்து பண்ணல. இதே வந்து நீட்டபிளாகவும் அழகாகவும் இருந்தது. சிம்பிளாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் விருப்பம் தான். சாண்ட் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் ஒரு ஆர்ட்டை நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேரிங், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனுமே கொடுத்துருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.